வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் சூப்பர் மார்க்கெட்டில் பூட்டி வைக்கப்படும் சாக்லேட்டுகள் விலை உயர்வால் அதிகரித்த திருட்டு பயம். பிரித்தானியாவில் கல்விக் கடன் சர்ச்சை தீவிரம். பட்டதாரி மாணவர்களின் எதிர்காலத்துக்கு புதிய சிக்கல். உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு பேரிழப்பு. பலி எண்ணிக்கை புதிய உச்சத்தை எட்டியதாக நேட்டோ தகவல். 18 அடி உயர பிரம்மாண்ட சுவர். 96% அகதிகள் ஊடுருவலை தடுத்த போலந்து. ஐரோப்பாவை அச்சுறுத்தும் மழை. மனித தவறுகளால் தீவிரமடையும் காலநிலை மாற்றம். மேற்கத்தைய நாடுகளை நிலைகுலைய செய்யும் ரஷ்யாவின் ரகசிய சுரங்கப்பாதைகள். வெளியான அதிர்ச்சி தகவல். பிரான்சுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்துங்கள். பிரித்தானியாவில் வெடிக்கும் அகதிகள் விவகாரம். புட்டின் பொருளாதார யதார்த்தத்தை புறக்கணிக்கிறார். லித்துவேனிய அதிபர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்தில் உள்ள முக்கிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் சாக்லேட் உள்ளிட்ட இனிப்பு வகைகள் பூட்டப்பட்ட கண்ணாடி பெட்டிகளுக்குள் வைக்கப்பட்டு வருகின்றன. சாக்லேட்டுகளின் விலை விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்துள்ளதால் கடைகளில் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பதே இதற்கு முக்கிய காரணமாகும். வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான சாக்லேட்டுகளை எடுக்க ஊழியர்களின் உதவியை நாட வேண்டிய அல்லது பிரத்யேக பட்டனை அழுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விலை உயர்ந்த பிராண்ட் சாக்லேட்டுகள் மற்றும் பெரிய பாக்கெட்டுகள் அதிக அளவில் குறிவைக்கப்படுவதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொக்கோ தட்டுப்பாட்டால் சாக்லேட் உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலை அதிகரித்துள்ளதால் அவை தற்போது விலை மதிப்பற்ற பொருளாக மாறியிருக்கிறது. இந்த புதிய பாதுகாப்பு நடவடிக்கை வாடிக்கையாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தினாலும் நஷ்டத்தை தவிர்க்க வேறு வழியில்லை என வணிக நிறுவனங்கள் கூறுகின்றன. பிரித்தானியாவில் கல்வி கடன் சர்ச்சை தீவிரம். பட்டதாரி மாணவர்களின் எதிர்காலத்துக்கு புதிய சிக்கல். இங்கிலாந்தில் கல்வி கடன் திருப்பி செலுத்தும் விதிகளில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்கள் மாணவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளன. புதிய விதிகளின்படி பட்டதாரிகள் தங்கள் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கால அளவு 30 ஆண்டுகளிலிருந்து 40 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடன் திருப்பி செலுத்துவதற்கான வருமான வரம்பு குறைக்கப்பட்டதால் குறைந்த வருமானம் ஈட்டும் பட்டதாரிகளும் இனி அதிக பணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். வட்டி விகிதங்கள் அதிகரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வு ஆகியவற்றால் மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடனாளிகளாக இருக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த மாற்றங்கள் அரசாங்கத்துக்கு லாபகரமாக இருந்தாலும் நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்களின் பொருளாதார நிலையை இது கடுமையாக பாதிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கல்விக் கடன் தொடர்பான இந்த புதிய நடைமுறைகளுக்கு எதிராக பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாணவர் அமைப்புகள் கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு பேரிழப்பு. பலி எண்ணிக்கை புதிய உச்சத்தை எட்டியதாக நேட்டோ தகவல். உக்ரைன் மீதான போரில் ரஷ்ய ராணுவ வீரர்களின் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியுள்ளதாக நேட்டோ அமைப்பு தெரிவித்துள்ளது. போர்க்களத்தில் ரஷ்யா சந்தித்து வரும் இந்த இழப்பு நவீன கால போர்களில் ஒரு நாடு சந்தித்த மிகப்பெரிய சரிவாக கருதப்படுகிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 900க்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் உயிரிழப்பதாகவோ அல்லது காயமடைவதாகவோ உளவுத்துறை தகவல்கள் கூறுகின்றன. குறிப்பாக அவ்வீவ்கா போன்ற நகரங்களை கைப்பற்ற ரஷ்யா மேற்கொண்ட முயற்சிகளில் அதிகப்படியான வீரர்கள் பலியாகியுள்ளனர். உயிரிழப்புகள் அதிகரித்த போதிலும் அதிபர் புட்டின் தனது ராணுவ இலக்குகளை அடைவதில் பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மனித உயிரிழப்புகள் ரஷ்யாவின் எதிர்கால பொருளாதார மற்றும் மக்கள் தொகை கட்டமைப்பில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். 18 அடி உயர பிரம்மாண்ட சுவர். -96% அகதிகள் ஊடுருவலை தடுத்த போலந்து. போலந்து நாடு தனது எல்லையில் அமைந்துள்ள 18 அடி உயர பிரம்மாண்ட எஃகு சுவர் சட்டவிரோத குடியேற்றத்தை பெருமளவு தடுத்துள்ளது. பெலாரஸ் வழியாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைய முயன்ற 96% அகதிகளின் ஊடுருவலை இந்த சுவர் தடுத்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன. சுமார் 115 மைல் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த சுவரில் நவீன கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் சுமார் 115 மைல் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த சுவரில் நவீன கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பெலாரஸ் அரசு வேண்டுமென்றே அகதிகளை தூண்டிவிட்டு தங்கள் எல்லைக்குள் அனுப்புவதாக போலந்து குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சுவர் அமைக்கப்பட்ட பிறகு எல்லை பாதுகாப்பு படையினரின் பணி எளிதாகியுள்ளதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் நாட்டின் பாதுகாப்பிற்காக இந்த நடவடிக்கை அவசியம் என போலந்து அரசு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது.
ஐரோப்பாவை அச்சுறுத்தும் மழை, மனித தவறுகளால் தீவிரமடையும் காலநிலை மாற்றம். ஐரோப்பா முழுவதும் சமீப காலமாக பெய்து வரும் அதீத குளிர்கால மழைக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. மனித நடவடிக்கைகளால் வளிமண்டலம் வெப்பமடைவதே இத்தகைய தீவிர மழைப்பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்கிற்கு முக்கிய காரணமாகும். வெப்பமான காற்று அதிக ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் குறுகிய காலத்தில் அதிக மழை பொழிகிறது. இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் மத்திய ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ள பாதிப்புகள் காலநிலை மாற்றத்தின் அபாயத்தை உணர்த்துகின்றன. உலகளாவிய வெப்பமயமாதலை 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்தாவிட்டால் இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் இன்னும் அதிகரிக்கும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலமே வருங்கால சந்ததியினரை இத்தகைய அழிவுகளிலிருந்து மீட்க முடியும். மேற்கத்தைய நாடுகளை நிலைகுலைய செய்யும் ரஷ்யாவின் ரகசிய சுரங்கப்பாதைகள். வெளியான அதிர்ச்சி தகவல். ஐரோப்பிய நாடுகளுக்குள் அகதிகளை சட்டவிரோதமாக ஊடுருவ செய்ய ரஷ்யா ரகசிய சுரங்கப்பாதைகளை பயன்படுத்துவதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கத்தைய நாடுகளின் பாதுகாப்பை குலைக்க ரஷ்யா மேற்கொள்ளும் ஹைபிரிட் வார் என்னும் மறைமுக போரின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. எல்லையில் உள்ள பாதுகாப்பு வேலிகளுக்கு அடியில் நவீன முறையில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கங்கள் வழியாக அதிகளவில் அகதிகள் அனுப்பப்படுகின்றனர். இதன் மூலம் ஐரோப்பிய நாடுகளில் சமூக பதற்றத்தை உண்டாக்கி அங்கிருக்கும் வளங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. பின்லாந்து, எஸ்டோனியா போன்ற நாடுகளின் எல்லைகளில் இத்தகைய அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஊடுருவலை தடுக்க எல்லையோர நகரங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு கூடுதல் ராணுவ பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரான்சுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்துங்கள். பிரித்தானியாவில் வெடிக்கும் அகதிகள் விவகாரம். ஆங்கில கால்வாய் வழியாக சட்டவிரோதமாக படகுகளில் வரும் அகதிகளை தடுக்க தவறிய பிரான்சுக்கு நிதி வழங்குவதை நிறுத்த வேண்டும் என பிரிட்டனில் கோரிக்கை எழுந்துள்ளது. அகதிகள் ஊடுருவலை தடுக்க பிரான்சுக்கு பிரிட்டன் பெருந்தொகையை வழங்கி வரும் நிலையில் இன்னும் படகுகள் வந்து கொண்டிருப்பது மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் மெத்தனமாக இருப்பதாகவும் அவர்கள் பிரிட்டனை பார்த்து சிரிப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போதுமான நடவடிக்கை எடுக்கப்படும் வரை பிரான்சுக்கான நிதியை நிறுத்தி வைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சட்டவிரோத பயணங்களால் பிரிட்டனின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் பெரும் சவால்களை சந்தித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் இந்த மோதல் போக்கு எதிர்காலத்தில் அகதிகள் தடுப்பு ஒப்பந்தங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புட்டின் பொருளாதார யதார்த்தத்தை புறக்கணிக்கிறார். லிதுவேனிய அதிபர் எச்சரிக்கை. உக்ரைன் போரினால் ரஷ்யா சந்தித்து வரும் பொருளாதார நெருக்கடிகளை அந்நாட்டு அதிபர் புட்டின் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக லிதுவேனிய அதிபர் கிதானாஸ் நௌசடா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பொருளாதாரம் தற்போது போருக்கான உற்பத்திகளை மட்டுமே நம்பி இயங்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய யுத்த கால பொருளாதாரம் நீண்ட காலத்திற்கு நிலைக்காது என்றும் அது விரைவில் சரிவை சந்திக்கும் எனவும் அவர் கணித்துள்ளார். மேற்கத்தைய நாடுகளின் தடைகள் ரஷ்யாவின் தொழில்நுட்ப மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை பெருமளவு முடக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. புட்டின் தனது அரசியல் பிம்பத்தை தக்க வைக்க உண்மையான பொருளாதார புள்ளி விவரங்களை மறைப்பதாக நௌசடா குற்றம் சாட்டியுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கான ஆதரவை தொடர வேண்டும் எனவும் ரஷ்யா மீதான அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.